வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் பேப்பர் 2 லா பேப்பர் என்னோட பேப்பர். பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ பசங்க எல்லாருமே ஹாப்பி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90+ மார்க்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 100 மார்க்ஸ்மே அட்டன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. எம்சிக்யூ வந்து லென்த்தியாக இருந்தது, ஆனால் கஷ்டமாலாம் இல்லை. படிக்கிறதுக்குள்ள டைம் ஆகி போச்சு. ஒரு 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் வரைக்கும் எம்சிக்யூலேயே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதிட முடியும், டிஸ்கிரிப்டிவ்காக டைம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு ஒரு 6 to 8 மார்க்ஸ் வரைக்கும் மேபி டைம் இல்லாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாருமே வந்து 90+ அட்டன் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பெனால்ட்டி கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் எப்பவுமே வேண்டிப்பேன், ஐயோ பெனால்ட்டி கொஸ்டின் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெனால்ட்டி கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து தான் சொல்றாங்க. சரி, ஓகே, அது மேபி ஒரு 2 மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுல அந்த அப்சல்யூட்டா அந்த இன்டர்பிரேஷன் வந்திருக்குது அப்படின்னா அது ரொம்ப அப்சல்யூட்டா, அதாவது கிளியர் மீனிங்கா இருக்குது, அதுக்கு வந்து சர்ச் பண்ணாத, மீனிங் சர்ச் பண்ணி போகாதன்ற மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன். அது வந்து பின்னாடி வராது. அது அந்த கச்ச கச்ச கச்சன்னு ஃப்ரண்ட்ல ஒரு பேராகிராஃப் இருக்கும்ல, அந்த லிட்டரல் இன்டர்பிரேஷன் நீ வந்து எப்பெல்லாம் இன்டர்பிரேட்டே பண்ண தேவையில்ல, படிச்சாலே போதும், கிராமட்டிக்கலா படிச்சாலே போதும், நீ வந்து லாஜிக்கலா இன்டர்பிரேட் பண்ணாதன்ற மாதிரி ஒரு வார்த்தையில் அது வரும் நடுப்புற. ஸோ அந்த அந்த கேட்டிருக்கான் போல இருக்கு. ஸோ பசங்கள்லாம் ரொம்ப ஈஸி சார், நல்லா எழுதலாம் சார். அவங்க மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஸ்டின் பேங்க்ல தான் சார் வந்துச்சு. உங்க கொஸ்டின் பேங்க்ல வந்துச்சு, நம்ம கிளாஸ்ல படிச்சது 2 தடவை நம்ம ரிவிஷன் பண்ணோம், அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு சார், எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நிறைய பேர் எக்ஸாம்ஷன்றாங்க. ஸோ ஏன்னா இவ்வளோ ஈஸியா லா பேப்பர் இருந்தால் ஆக்சுவலி பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது டஃபா இருக்கும். இது வந்து எப்போ நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, May 24 எக்ஸாம்ல ஃபீல் பண்ணேன். பேப்பர் ஈஸியா இருக்கும்போது கரெக்ஷன் டஃபா இருந்துச்சு. ஏன்னா May 24 பேப்பர்ல நிறைய பேர் லால வந்துட்டு சொல்லும் போது 65, 70 சொன்னாங்க. ஆனா வரும்போது அவ்வளவு மார்க் வரல. பட் எழுதும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கா? உடனே இதை கேட்டு ஐயா என்ன சார் பெசிமிஸ்டிக், அப்படி கிடையாது. நீ இதை நினைச்சுக்கிட்டு டாக்ஸ்ல வந்து ஓகே அக்கௌண்ட்ஸ்ல 70 வந்துரும், லால 70 வந்துரும், டாக்ஸ்ல இவ்வளவு எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காதன்னு சொல்ல வரேன். ஸோ நீ வந்து உன் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிக்கோ. இப்போ லால நீ என்ன மனசுல வச்சுக்கணும், ஓகே 55 to 60 அப்படின்னு மனசுல வச்சுட்டு அக்ரிகேட்டா டாக்ஸ் நீ ஏத்தப்பாரு. ஸோ நல்லா படி, டாக்ஸ் தான் எல்லாருக்கும் முக்கியம். அதுவும் இந்த அட்டெம்ப்ட் டாக்ஸ்ல எக்ஸாம்ஷன் எடுத்தே ஆகணும். அப்போதான் வந்து இந்த அசஸ்மெண்ட் இயர் மாறினாலும் நீங்க டாக்ஸ் திருப்பி எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மேஜர் நான் எப்பவுமே சொல்றதுதான், Jan 25 அட்டெம்ப்ட்ல டாக்ஸ்ல எல்லாரும் எக்ஸாம்ஷன் எடுத்தே ஆகணும். அது உசுரை கொடுத்து படிங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போடணுமோ போடுங்க. ஒர்க்கிங் நோட்ஸ் நல்லபடியாக எழுதுங்க. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கரெக்ஷனாக வருது, ப்ரொவிஷன் அண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட்ஸ்லையும் ஒர்க்கிங் நோட்ஸ் அண்ட் கால்குலேஷன் முக்கியம், பட் டாக்ஸ்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். And law very happy. All the best. Bye.